Welcome to Future Vision Study Center, Salem. So today UG TET Physics online classல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2ல என்ட்ரோபினா என்ன, நெக்ஸ்ட் வந்து ரிவர்சபிள் அண்ட் irreversible processes. ஸோ டுடே நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ட்ரோபியை பற்றி ஒரு கம்ப்ளீட் டீடைல் அண்ட் ரிவர்சபிள் அண்ட் irreversible processes. ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கார்னாட் தியரம், கார்னாட் இன்ஜினு, கார்னாட் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பேசிக்காக வந்து ஒரு 2 இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் வந்து படித்தோம். என்ன அப்படின்னா எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலாவும், எஃபிஷியன்சி வந்து என்னது, அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஃபார்முலா 1 மைனஸ் T2/T1 எஃபிஷியன்சி. எப்போவுமே என்ஜின் எல்லாமே வந்து ரிவர்சபிளில் தான் வந்து எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும். இன்னொன்று வந்து அது எப்போவுமே அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் தி டெம்பரேச்சர். இதுதான் கார்னாட் தியரத்தில் பார்த்தோம். கார்னாட் சைக்கிளில் வந்துட்டு 4 ப்ராசஸ் பார்த்தோம். ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோதெர்மல் கம்ப்ரஷனு, அதே மாதிரி 4 இதோட டயக்ராம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் கார்னாட் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு என்ஜினோட எஃபிஷியன்சி வந்து நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த சிஓபியை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஒன்று படித்தோம். டெம்பரேச்சரை வச்சும் படித்தோம், ஹீட்டை வச்சும் படித்தோம். டெம்பரேச்சரை வச்சு என்ன அப்படின்னா T2/T1 மைனஸ் T2. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்ததுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த 2 ஃபார்முலாஸ், இதை பேஸ் பண்ணி நிறையா சம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரோபியும் ரிவர்சிபிள் அண்ட் irreversible processes. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை என்ட்ரோபி அப்படின்னா என்ன? என்ட்ரோபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னா மெஷர் ஆஃப் டிஸார்டர். ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஸார்டர்னஸ் வந்து ஆர்டர்னால் நமக்கு தெரியும், ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகி இருக்கிறது. அதில் எவ்வளோ டிஸார்டர் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் வந்து என்ட்ரோபி. அதை இன்னொரு இதில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எனர்ஜி வந்து அன்அவைலபிள் டு டூ ஒர்க். எனர்ஜி இருக்கும், ஆனால் அந்த எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் ஒர்க்காக மாற்ற முடியாது. இப்போ ஏதாவது ஒரு என்ஜின் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதில் சம் ஹீட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிசிபேட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி அந்த மாதிரி டிசிபேட் ஆகிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ட்ரோபி. ஸோ இப்போ இந்த என்ட்ரோபி வந்து எங்கெல்லாம் டிஸார்டர்னஸ் அதிகமாக இருக்குதோ அப்போ என்ட்ரோபி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச 3 மேட்டர் எடுத்துக்குவோம், சாலிடு, லிக்விடு, கேஸ். ஸோ இப்போ இதில் வந்து எதில் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும் அப்படி, என்ட்ரோபினா என்னென்னு படித்தோம், மெஷர் ஆஃப் டிஸார்டர். அப்போ சாலிடில் வந்து பார்த்தோன்னா மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஆர்டர் அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இதில் என்ட்ரோபி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே லிக்விடில் என்ட்ரோபி என்னது, சாலிடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடில் வந்து என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சாலிட்லேருந்து கேஸ் மாறுது அப்படின்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இதே லிக்விட்லேருந்து சாலிடுக்கு போகுது அப்படின்னா என்ட்ரோபி எப்படின்னா இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ லிக்விடை கம்பேர் பண்ணும்போது கேஸஸில் இன்னும் மாலிகூல் வந்து ரேண்டமாக தான் அங்கே அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ அப்போ என்ட்ரோபி இருக்கிறதுலே அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸில் தான் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். சாலிடில் வந்து என்ட்ரோபி இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். ஸோ சாலிட்லேருந்து லிக்விட் டு கேஸ் இந்த மாதிரி மாறும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே டிஸார்டர்னஸ் வந்து கேஸஸில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலே இதுதான் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி கேஸ்லேருந்து லிக்விடாக மாறிச்சுன்னா என்ன வரும், ஸோ அப்போல்லாம் நமக்கு 1 மார்க் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸார்டர்னஸ், எந்த இடத்துலலாம் ஒழுங்காக மாலிகூல் அரேஞ்ச் ஆகலையோ அங்கே வந்து என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். இப்போ சாலிடு லோ, கேஸ் வந்து கம்மி. நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலா, என்ட்ரோபியை நம்ம ஒரு ஜென்ரலாக சொல்லும்போது மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸார்டர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் என்ட்ரோபியை வந்து எப்படி ஒரு ஃபார்முலாவில் வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரோபி வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா
ரேஷியோ ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச்டு வித் த சிஸ்டம் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். அதில் வந்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட் எக்ஸ்சேஞ்சு சிஸ்டம் டிவைடட் பை டெம்பரேச்சர், இது ரெண்டோட ரேஷியோ தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ட்ரோபி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் நமக்கு நல்லா தெரியணும். என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து டெல்டா எஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி, இந்த இடத்துல டெல்டா சிம்பிள் போட்டால் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர். இதில் T அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம், Q அப்படிங்கிறது ஹீட் எக்ஸ்சேஞ்ச்டு வித் த சிஸ்டம் அண்ட் T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதோட யூனிட்டும் நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஜூல் பர் கெல்வின். ஏன்னா ஹீட் எனர்ஜிக்கு நமக்கு தெரியும் ஜூலு, டெம்பரேச்சர் வந்து கெல்வின், அப்போ ஜூல் பர் கெல்வின். இதே சிஜிஎஸ் யூனிட்டில் கேட்டாங்கன்னா எனர்ஜி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், கேலரிஸ். அப்போ கேலரிஸ் டிவைடட் பை கெல்வின். சிஜிஎஸில் கேட்டால் வந்து கேலரிஸ் டிவைடட் பை கெல்வின். அடுத்து வந்து என்ட்ரோபி நம்ம முன்னாடியே கிளாஸ்லேயே பார்த்துருக்குறோம், ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பாத் அண்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த டைமில் இருக்கிற ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதோட பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ட்ரோபி. நெக்ஸ்ட்டு போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன் ரிலேட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் டு த மேக்ரோஸ்கோபிக். இப்போ இந்த என்ட்ரோபி ரிலேஷனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரோபிங்கிறது ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி, அதோட மைக்ரோஸ்கோபிக் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது மாலிகூல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதோட என்ட்ரோபியை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதே மாதிரி அது வந்து யார் டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா போல்ட்ஸ்மேன், அதாவது லுட்விக் போல்ட்ஸ்மேன். இவரோட ஃபுல் நேம் வந்து சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கூட கேட்கலாம், லுட்விக் போல்ட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வாஸ் டெவலப்டு பை, இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக சொல்லியிருக்காரு. எதை அது ரிலேட் பண்ணுது அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் டு தி மேக்ரோஸ்கோபிக். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் என்ட்ரோபிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா தான் லுட்விக்கோட ஃபார்முலா. கேபி எஸ் ஈக்குவல் டு கேபி லான் ஒமேகா. கேபிங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், கைனடிக் தியரியில் கேபின்னு வந்துச்சுனாலே அது என்னது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ நமக்கு பைஹார்ட்டாக தெரியும், 1.38 × 10⁻⁻23. லான் இதில் ஒமேகா அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ், எப்படி இருக்குது அதோட நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் என்ன. இந்த மைக்ரோஸ்டேட்ஸை வச்சு என்ட்ரோபி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபார்முலா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். Although it's very difficult to conceive idea about entropy as that there is no physical. என்ட்ரோபியை வந்து நம்ம டேரெக்டாக அப்படி மெஷர் பண்ணலாம் முடியாது. இப்போ ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர் பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக என்ட்ரோபியை நம்ம மெஷர் பண்ண இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் பார்க்கலாம் முடியாது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஜஸ்ட் லைக் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி அடைபேட்டிக் ப்ராசஸில் வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா என்ட்ரோபிக்கான ஃபார்முலா வந்து Q/T. அடைபேட்டிக் ப்ராசஸ்னாலே நமக்கு தெரியும் Q வந்து என்னது 0, இந்த இடத்துல ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ Q கான்ஸ்டன்ட் அப்படின்னா எஸ்ஸும் வந்து என்னது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இன் எவ்ரி, அதாவது 0 என்ட்ரோபி வந்து என்னது ஆக்சுவலி அடைபேட்டிக் ப்ராசஸில் வந்து என்ட்ரோபி 0. அதாவது ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் பொறுத்தும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ரிவர்சபிளில் வந்துட்டு எப்படி இருக்கும், இர்ரிவர்சபிளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன் எவ்ரி நேச்சுரல் ப்ராசஸஸ், நம்ம இதில் நடக்கிற எல்லா நேச்சுரல் ப்ராசஸ்மே என்னது இர்ரிவர்சபிள் தான். there is always an irreversible அப்படின்னாலே என்ட்ரோபி வந்து அதிகமாகும். ரிவர்சபிள் அப்படின்னா என்ட்ரோபி வந்து 0. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேன் பி ஸ்டேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ட்ரோபி. செகண்ட் லா வந்து என்னன்னு படித்தோம். ஸோ என்ட்ரோபி வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு செகண்ட் லாவிலேருந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா அதான் S = Q/T கெல்வின் அண்ட் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் படித்தோம் செகண்ட் லா அப்படிங்கிறது.
டியூ டு இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி அன்அவைலபிள் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போ எனர்ஜி ஒரு இடத்துல என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னது எக்ஸ்ட்ரா அன்அவைலபிள் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அது ஹீட் மாதிரி ஆகிறது தான் நான் என்ட்ரோப்பின்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல என்ட்ரோபி அதிகமாக இருக்குன்னா தேவையில்லாமல் இருக்கிற எனர்ஜியை வந்து என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இரிவர்சபிள் ப்ராசஸில் கண்டிப்பாக எனர்ஜி என்ட்ரோபி என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட். ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ப்ராசஸ். நமக்கு தெரியும் ரிவர்சபிள்னா என்ன, இரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்ட்டு. ரிவர்சபிள்னா என்னது, திரும்பவும் நமக்கு ஒரு ஏ பி சேர்ந்து மறுபடியும் சிடி வருதுன்னா திரும்பவும் அதே ப்ராசஸ் நடக்கிறது. இரிவர்சபிள் அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் நடக்கும், திரும்பவும் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராசஸை கொண்டு வர முடியாது. ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ப்ராசஸ். பட் நம்ம இங்கே எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி என்ட்ரோபி. கிளாசியஸோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுதான் இந்த இன்இக்வாலிட்டி. டெல்டா கியூ டிவைடட் பை டெல்டா டி இன்டகரல் வந்து எப்போவுமே ஜீரோ விட என்னது லெஸ் தென்னாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கிளாசியஸோட ஸ்டேட்மெண்ட். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. பட் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸில் வந்து இது வந்து ஜீரோ, இது வந்து ஒபே பண்ணுது. ரிவர்சபிள் ப்ராசஸில் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இரிவர்சபிள் ப்ராசஸில் வந்துட்டு லெஸ் தென் ஜீரோ. ஜீரோ விட என்ன ஆகும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி கண்டிஷனை வைக்கும்போது வந்து லெஸ் தென் ஜீரோ. பட் ஆக்சுவலி ஒரு இரிவர்சபிள் ப்ராசஸ் வந்துட்டு அக்கர்ஸ் இன் ஐசோலேட்டட் சிஸ்டம். அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆல்வேஸ் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் ஜீரோ, அதாவது எப்போவுமே எதில் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக. இது வந்து கிளாசியஸோட இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன்ஸ். ரிவர்சபிளில் இருந்து ஜீரோ, இன்இக்வாலிட்டியில் சொல்லும்போது லெஸ் தென் ஜீரோன்னு சொல்கிறோம். பட் நமக்கு ஒரு இரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் நடக்கும்போது என்ட்ரோபி எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இப்போ ஏன் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி, என்ட்ரோபி ஏன் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகுது? Principle of increase entropy. The principle states that for a spontaneous process, the total entry of isolated system always increase and in the highest case reversible processல வந்துட்டு remains constant. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு யூனிவர்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். யூனிவர்ஸில் வந்து என்னது நம்மளோட சுற்றி இருக்கிறது தான் ஒரு ஏதாவது ஒன்று வந்து சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை சுற்றி இருக்கிறதா வந்து என்ன சொல்லுவோம்னா சரௌண்டிங்ஸ். இப்போது சிஸ்டம் ஈவன் நெகட்டிவாகவே போச்சு, அதாவது என்ட்ரோபி கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா கூட சரௌண்டிங்கில் என்ட்ரோபி என்ன ஆகும் அதிகமாகும். ஸோ அப்போ நீ நெட் இதுன்னு பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸோட என்ட்ரோபி வந்து நமக்கு எப்படி தான் வரும், பாசிட்டிவாக தான் வரும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. இர்ரிவர்சபிலிட்டி, இர்ரிவர்சபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னது, ரிவர்சபிள்னா நம்ம வந்து என்னது கார்னர் சைக்கிள்லாம் படித்தோம் இல்லையா, அதுதான் ரிவர்சபிள். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பவும் மறுபடியும் அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆல் ஆக்சுவல் ப்ராசஸ் இன் நேச்சுரல் வந்து என்னது கண்டிப்பாக இர்ரிவர்சபிள் தான். டியூ டு ஃப்ரிக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் ஃபைனைட் டெம்பரேச்சர் மீனிங் தி ஆல்வேஸ் ஜென்ரேட் என்ட்ரோபி. அப்போ நம்ம நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே இர்ரிவர்சபிள். இர்ரிவர்சபிள் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ட்ரோபி என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் டைம், என்ட்ரோபி இஸ் ஆஃபன் கால்டு ஏரோ டைம். அதாவது அதோட டைரக்ஷனை சொல்லுது. பிகாஸ் இட் டிக்டேட் த டைரக்ஷன் இன் விச் த ப்ராசஸ் வந்து எந்த டைரக்ஷனில் நடக்குது. ஏன்னா ரிவர்சபிளாக இர்ரிவர்சபிளாங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம்ல. எ ப்ராசஸ் தட் வுட் ரிசல்ட் இன் த டிக்ரீஸ் இன் டோட்டல் என்ட்ரோபி இஸ் இம்பாசிபிள். அதாவது ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸில் டோட்டலாக என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. ஏவன் சிஸ்டத்தோட டிக்ரீஸ் ஆச்சுனாலும் சரௌண்டிங் என்ன ஆயிரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ டோட்டல் நெட் யூனிவர்ஸ் என்ட்ரோபின்னு பார்க்கும்போது எப்போவுமே கிரேட்டர் தென் ஜீரோ தான். எப்போவுமே என்ட்ரோபி இரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் டீக்ரடேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது எனர்ஜி டீக்ரடேஷன் அப்படின்னா என்னென்னா லாஸ் ஆஃப் எனர்ஜிஸ் குவாலிட்டி. எவ்வளோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது ஆர் இட்ஸ் எபிலிட்டி டு டூ யூஸ்ஃபுல் ஒர்க்ஸ், அதோட எவ்வளோ எபிலிட்டி இல்லைனா எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஈவன் தோ டோட்டல் குவான்டிட்டி எனர்ஜி ரிமைன்ஸ்
கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஈவன் எனர்ஜியே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட சம் இது வந்து என்ன ஆகும், டீக்ரடேட் ஆகும். இப்போ ஹை குவாலிட்டி இருக்குது, அதில் லோ குவாலிட்டி இருக்குது. இப்போ ஹை குவாலிட்டி அப்படின்னா ஒர்க்கு வந்து என்னது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி. பிகாஸ் என்னது, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ மெக்கானிக்கல் எனர்ஜியோ வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் என்னவாயிரும், ஒர்க்காக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ லோ குவாலிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீட். இப்போ சும்மா நம்ம ஏதாவது ஒரு மெஷின் ஓடிச்சினாலும் நமக்கு அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருமா அப்படின்னா இட் cannot be converted entirely into work. The process of degradation. Whenever an irreversible process occurs, portion of energy. So the process of degradation. Whenever அதாவது ஒரு irreversible process நடக்கும்போது நமக்கு ஒரு portion of energy is converted into a less useful form. அதாவது ஒரு heat மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லிபரேட் ஆகுது. ஒன்ஸ் த எனர்ஜி இஸ் டீக்ரடேட்டட் இன் டு தி ஸ்டேட், அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் பிரின்சிபல் ஆஃப் அதோட எனர்ஜி வந்து நமக்கு பாதி என்ன ஆகுது அப்படின்னா டிசிபேட் ஆகுது. அதுதான் என்ட்ரோபின்னு சொல்கிறோம். இரிவர்சிபிள் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் நமக்கு டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் என்ட்ரோபி அண்ட் டெம்பரேச்சர், என்ட்ரோபிக்கும் டெம்பரேச்சருக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்னாட் சைக்கிளில் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒரு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நமக்கு ஒரு கிராஃப் கிடச்சிச்சு. கார்னாட் சைக்கிள் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. ஸோ ரிவர்சிபிள்னா என்னது, ஒரு சைக்கிள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு மறுபடியும் அந்த சைக்கிள் என்ன ஆகுது, திரும்பவும் நமக்கு அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ஐசோதெர்மல், இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா அடைபேட்டிக். இதுவும் அடைபேட்டிக் ப்ராசஸ். இங்கே 1, 2 அண்ட் 3, 4 வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம். இங்கே வந்து ஹீட் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகும், இங்கே இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி அடைபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன், அடைபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா இர்ரிவர்சபிள் எப்படி இருக்கும், ரிவர்சபிள் எப்படி இருக்கும். ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் ஹரிசாண்டல் லைன். இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஹரிசாண்டல் லைன் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது டிஎஸ் டயக்ராமில் அப்படின்னா ஐசோதெர்மல். அதே மாதிரி வெர்டிகல் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரிவர்சபிள் அடைபேட்டிக் ப்ராசஸ். ஸோ கார்னாட் சைக்கிள் வந்து ஒரு சிம்பிள் ரெக்டாங்குலர். இதுவும் வந்து நமக்கு இந்த ரெக்டாங்குலர் அப்படிங்கிறதும் 1 மார்க்ஸில் கேட்கலாம். இது வந்து ஹை டெம்பரேச்சர், இது வந்து லோ டெம்பரேச்சர். ஸோ டோட்டல் என்ட்ரோபி ஒரு சைக்கிள் ஃபுல்லாக அதோட என்ட்ரோபி சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி ஆஃப் எ பர்ஃபெக்ட் கேஸ். ஒரு பர்ஃபெக்ட் கேஸுக்கு வந்து இப்போ நம்ம என்ட்ரோபி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா the change in entropy ஆர் எ பர்ஃபெக்ட் கேஸ் கேன் பி டிவைடட். எதுலேருந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பார்த்தோம், dq ஈக்குவல் டு du ப்ளஸ் bdv. அதாவது ஹீட் எனர்ஜி, நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியாகவும் ஒர்க்காகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் du அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்னது வால்யூம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு சொன்னோம் அப்படின்னா NCV dt. dq அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறது. அந்த ஹீட் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா என்ட்ரோபி ஃபார்முலாலேருந்து என்னன்னு தெரியும், என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது ds ஈக்குவல் டு dq பை dt. ஸோ இப்போ என்ட்ரோபியிலேருந்து dq dtன்னு தெரியும். இதுலேருந்து dq கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ds. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட் லாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். TdS du பொதுவாக NCV dt. அடுத்து இந்த PdV ஒர்க் டன்லேருந்து PV ஈக்குவல் டு nRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். ஸோ அதுலேருந்து ப்ரெஷரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே Tயால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா DS. ஏன்னா இப்போ நமக்கு என்ட்ரோபிக்கும் வால்யூமுக்குமான என்ட்ரோபிக்கான ரிலேஷன் தான் வேணும். எதை வச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் வால்யூமை வச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸ்டேட் S1லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது. அதே மாதிரி டெம்பரேச்சர் T1லேருந்து T2, வால்யூம் வந்து V1லேருந்து V2க்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணால் DS இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா டெல்டா எஸ்ஸு, அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி S2 மைனஸ் S1 வரும், சேஞ்ச் இன் என்ட்ரோபி.
இதில் NV அப்படியே தான் இருக்குது. 1/x dx இன்டகிரேட் பண்ண ஃபார்முலா என்னது? log x. இப்போ ln T2 டிவைடட் பை T1. அதே மாதிரி இங்கே NRV இருக்குது, V2/V1. இது எதுக்கு அப்படின்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்குமான ரிலேஷன். இதே மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்குமான ரிலேஷனும் டிரைவ் பண்ணலாம். அப்போ இந்த வால்யூம் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படின்னா இதே எக்ஸ்பிரஷன் வந்து NCV ln T2 divided by T1 plus NR ln P2 divided by P1 வரும். எதுக்குன்னா ப்ரெஷருக்கானது டிரைவ் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி ப்ரெஷர் வால்யூம்க்கான ரிலேஷனும் நம்ம இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ட்ரோபி பெர்ஃபெக்ட் கேஸ்க்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லாவை யூஸ் பண்ணுறோம். U வேல்யூ அண்ட் DQ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரோபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். என்ட்ரோபி அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் டிஸார்டர்னஸ். ஸோ அது அன்அவைலபிள் ஒர்க். அந்த அது வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இது irreversible எப்படி இருக்கும், ரிவர்சபிள் ப்ராசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இரிவர்ஸ் ப்ராசஸில் ஆல்வேஸ் என்னது கிரேட்டர் தென், எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இதே ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து ஈக்குவல் டு 0. எவ்ரி ரிவர்சபிள் சைக்கிளிக் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே என்ட்ரோபி வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0. அதுதான் கார்னாட் சைக்கிளில் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ்க்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ட்ரோபியோட டயக்ராம். ஓகே. ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இன் தி கார்னாட் சைக்கிள்? Carnot cycle is represented by a vertical line on a temperature entropy diagram. இந்த temperature entropy diagram நம்ம sometimes என்ன கேட்பாங்க, TS diagram கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமில் எந்த லைன் கேட்குறாங்க? வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் எதை நம்ம எப்படி போட்டோம் கிராஃபு? என்ட்ரோபி, டெம்பரேச்சர். ஸோ நமக்கு இப்போ இந்த மாதிரி வரும். இது ரெண்டும் ஐசோதெர்மல். இந்த பக்கமும் இது வந்து என்னது? அடையபேட்டிக். இது அடையபேட்டிக், இது வந்து ஐசோதெர்மல். அப்போ இது ஹரிசாண்டல் லைன் கேட்டிருந்தாங்கன்னா ஐசோதெர்மல் வரும். எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டுமே ஹரிசாண்டல் லைனில் வரும். அப்போ இது வராது. அடையபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டுமே நமக்கு வெர்டிக்கல் லைனில் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ஆல் த எபோவ் வராது. நெக்ஸ்ட்டு the statistical interpretation of entropy relating it to the number of possible microscopic arrangement is based on the work of number of possible microscopic arrangements வச்சு லுட்விக் போல்ட்ஸ்மேன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தார். என்ன ஃபார்முலா அப்படின்னா அது வந்து S = K ln ஒமேகா. இதில் ஒமேகா அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட், K அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அது சொன்னவர் யார் அப்படின்னா லுட்விக் போல்ட்ஸ்மேன். ஸோ நெக்ஸ்ட்டு the area under the process curve on the temperature entropy diagram represent, அதாவது TS டயக்ராமில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா, இந்த கர்வோட ஏரியா வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். அது வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுதா? the change in கிடையாது. the change in internal energy இல்லை. heat absorbed or rejected in that process, அதாவது அந்த ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் ஆகிருக்கு, எவ்வளோ அதே மாதிரி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வரும்போது ஐசோதெர்மல், இதில் வந்து ஹீட் எவ்வளோ அப்சர்வ் ஆகுதுன்னு ஒரு ரெண்டு வந்து அடுத்தது வந்து எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன். ஸோ அப்போ அப்சர்வ்டு ரிஜெக்டட் இன் தட் ப்ராசஸ். த சேஞ்ச் இன் என்தால்ஃபி கிடையாது. என்தால்ஃபி நம்ம இன்னும் பார்க்கல, என்தால்ஃபி பார்க்கலாம். பட் ஆன்சர் வந்து என்னென்னா ஹீட் அப்சர்வ்ட் ஆர் ரிஜெக்டட், ஹீட் பற்றி தான் வருது. அந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜியோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் வராது. நெக்ஸ்ட்டு which of the following is an example of an irreversible process? irreversible processக்கு ஒரு எக்ஸாம்பிள். gas expanding slowly and reversibly against an external pressure. reversibly அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ இது என்ன கிடையாது?
irreversible ப்ராசஸ் கிடையாது. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திரும்பவும் என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு எதிராக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது irreversible கிடையாது. திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிஸ்டனை மூவ் பண்ணோம் அப்படின்னு திரும்பவும் கீழே வந்துடும். த மெல்டிங் ஆஃப் ஐஸ் அட் இட் மெல்டிங் பாயிண்ட். ஐஸ் மெல்ட் ஆகிறது திரும்பவும் நமக்கு என்னது, வாட்டர். இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஏ ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. இப்போ ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு என்ன ஆகுது, ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரிவர்சிபிள் பாசிபிளாக கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு என்ன ஆகாது, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா வி டூ சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் எதாவது பண்ணோன்னா ஆகும். பட் நேச்சுரலாகவே வந்து என்னென்னா ஆகாது. இப்போ இது ஒரு irreversible ப்ராசஸ். an object temperature increasing by very small amount due to slow கம்ப்ரெஷன் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ். திரும்பவும் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிற மூணுமே ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது ஒன்று தான் என்னது, irreversible ப்ராசஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். The principle of increase of entropy states that for any spontaneous process in an isolated system, the entropy of the system. Entropy என்னாகும், spontaneous process அப்படின்னாலே அது வந்து என்ன ப்ராசஸ், irreversible process. irreversibleனா என்ன, entropy என்னாகும், always increase, கான்ஸ்டன்ட் கிடையாது. கான்ஸ்டன்ட் எதுக்கு வரும், ரிவர்சபிள் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட். டிக்ரீஸ் வந்து என்ட்ரோபி என்னது, எப்போவுமே டிக்ரீஸ் ஆகிறது இல்லை irreversible. எய்தர் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆர் டிக்ரீஸ் கிடையாது. எப்போவுமே என்னது, இன்க்ரீஸ் தான். ஸ்பான்டேனியஸ்னு வந்தாலும் இன்க்ரீஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா என்ட்ரோபியோட யூனிட்ஸ் பார்த்தோம். என்ட்ரோபியோட யூனிட் என்னது, ஜூல் கெல்வின் -1. இதே சிஜிஎஸில் கேட்டாங்க அப்படின்னா கேலரி கெல்வின் -1. என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன சொல்லுது, என்ட்ரோபி கிவ்ஸ் எ டைரக்ஷன் டு டைம். அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து நேச்சுரலி ப்ரொசீட் எந்த டைரக்ஷனில் வந்து ப்ரொசீட் ஆகுது, அதாவது ரிவர்சபிளா இரிவர்சபிளாங்கிறத மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரிவர்சபிள் ப்ராசஸில் பார்த்தோம். ரிவர்சபிள் அப்படின்னா எப்போவுமே என்னவா இருக்கும், என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் இன் irreversible ப்ராசஸ். ரிவர்சபிளில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ், அதாவது என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, அடுத்து வந்து ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, எஃப், ஹச், யூ அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 4 ரிலேஷன்ஸையும் ரிலேட் பண்ணி மேக்ஸ்வெல் எப்படி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ட்ரோபி பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ், ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் வந்து என்ட்ரோபி என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும். எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினில் இருக்கும்போது என்ட்ரோபி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் வந்து 0 அப்படிங்கிறது தான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.